ஸ்ரீராமநவமி ஸ்பெஷல் 16 வார்த்தைகளில் ராமாயணம். பிறந்தார், வளர்ந்தார், கற்றார், பெற்றார், மணந்தார், சிறந்தார், துறந்தார், நெகிழ்ந்தார், இழந்தார், அலைந்தார், அழித்தார், செழித்தார், துறந்தார், துவண்டார், ஆண்டார், மீண்டார். இதன் விளக்கம்: பிறந்தார். ஸ்ரீராமர் கௌசல்யா தேவிக்கு தசரதனின் ஏக்கத்தை போக்கும்படியாக தலைமகனாக பிறந்தார். வளர்ந்தார். தசரதர், கௌசலை, சுமித்திரை, கைகேயி ஆகியோர் அன்பிலே வளர்ந்தார். கற்றார். வசிஷ்டரிடம் சகல வேதங்கள், ஞானங்கள், கலைகள், முறைகள் யாவையும் கற்றார். பெற்றார். வசிஷ்டரிடம் கற்ற தனுர்வேதத்தை கொண்டு விஸ்வாமித்திரர் யாகம் காத்து விஸ்வாமித்திரரை மகிழ்வித்து பல திவ்ய அஸ்திரங்களை பெற்றார். மணந்தார். ஜனகபுரியில் சிவனாரின் வில்லை உடைத்து ஜனகர் சுனைனாவின் ஏக்கத்தை தகர்த்து மண்ணின் மகளாம் சீதையை மணந்தார். சிறந்தார். அயோத்தியாவின் மக்கள் மற்றும் கோசல தேசத்தினர் அனைவர் மனதிலும் தன் உயரிய குணங்களால் இடம் பிடித்து சிறந்தார். துறந்தார். கைகேயின் சொல்லேற்று தன்னுடையதாக அறிவிக்கப்பட்ட ராஜ்யத்தை துறந்து வன வாழ்வை ஏற்றார். நெகிழ்ந்தார். அயோத்திய நகரின் மக்களின் அன்பை கண்டு நெகிழ்ந்தார். குகனார் அன்பில் நெறிந்தார். பரத்வாஜர் அன்பில் நிகழ்ந்தார். பரதனின் அப்பழுக்கற்ற உள்ளத்தையும் தன் மீது கொண்டிருந்து அன்பினையும் தன்னலமற்ற தியாகத்தையும் விசுவாசத்தையும் கண்டு நெகிழ்ந்தார். அத்ரி அனுசி முதல் சபரி வரையிலான சகல ஞானிகள் மற்றும் பக்தர்களின் அன்பிலே நெகிழ்ந்தார். சுக்ரீவர் படையின் சேவையில் நெகிழ்ந்தார். விபீஷ்ணன் சரணாகதியில் நெகிழ்ந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சநேயரின் சேவையை கண்டு கைமாறு செய்ய என்னிடம் எதுவும் இல்லையே, என்னையே தருகிறேன் என கூறிய ஆஞ்சநேயரை கட்டி அணைத்தார். இழந்தார். மாயமானின் பின் சென்று அன்னை சீதையை இழந்தார். அலைந்தார். அன்னையை சீதை எங்கே என்று தேடி கானகமெங்கும் அலைந்தார். அழித்தார். இலங்கை வேந்தன் ராவணனை வென்று இலங்கையை அழித்தார். செழித்தார். சீதையை மீண்டும் பெற்று அகமும் முகமும் செழித்தது. ராஜ்யத்தை மீண்டும் பெற்று செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு திரும்பினார். துறந்தார். அன்னை சீதையின் தூய்மையை மக்கள் சிலர் புரிந்து கொள்ளாத நிலையில் மக்களின் குழப்பத்தை நீக்க அன்னையை துறந்தார். துவண்டார். அன்னை சீதையை பிரிய நேர்ந்ததை எண்ணி மிகவும் துவண்டார். ஆண்டார். மனதினில் என்ன காயம் இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் குறைவர செய்து மக்கள் உடலால் மனதால் ஆரோக்கியமானவர்களாக செல்வ செழிப்புடன் வாழும்படி பார்த்து கொண்டார். ராமராஜ்யம் எனும் போற்றும்படி ஆண்டார். மீண்டார். 11,000 ஆண்டுகள் நல்லாட்சி செய்து மக்கள் அனைவரையும் ராமராகவும் சீத்தையாகவும் மாற்றி தன்னுடனே அழைத்து கொண்டு தன் இருப்பிடமான வைகுண்டத்திற்கு மீண்டார்.